மனுஷங்கள நீங்களாம், மனசாட்சி உள்ள ஒரு மனுஷங்களா நீங்களாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் பக்கத்து வீட்டில் இன்றைக்கி ரொம்ப நேரமாக ஒரு பாட்டி பக்கத்தில் வீட்டில் கத்திட்டே இருந்தாங்க. எதுக்காக சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க இந்த பாட்டின்னு நானும் வீட்டில் போய் எட்டி பார்த்து, என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, என் பையனை சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சுமா, இன்னும் வரவே இல்லை, மாத்திரை வேற முழுங்கணும், எனக்கு ஒரு மாதிரியாக வருது அப்படின்னு சொன்னாங்க. நானும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு தோசை எடுத்து கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு, உங்கள் பையனோட ஃபோன் நம்பர் கொடுங்க, என்ன ஆனார்னு கேட்போம் அப்படின்னு ஃபோன் பண்ணால், அந்த ஆள் ஃபோன் எடுத்துகிட்டு மறுமுனையில் என்ன தெரியுமா சொன்னால், ஒரு வேளை சாப்பிடலன்னா அந்த கிளவி செத்து போகாது, எனக்கு வேலை இருக்குது, ஃபோனை வை, உங்கள் வேலை எதுவோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான். பெற்றவங்க எத்தனை நாள் தனக்கு பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் சாப்பாடை போட்டுட்டு சாப்பாடு இல்லாமல் பட்டினியை அறகுறையாக சாப்பிட்டுட்டு தூங்கியிருப்பா தெரியுமா? அப்போ உனக்கு விவரம் தெரியாத வயசாக இருக்கும். இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன் பிள்ளை குட்டிகளுக்காக ஓடி உழைக்கிற உனக்கு உன்னுடைய தாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க உனக்கு தேரம் இல்லை. உன் பிள்ளையும் ஒரு நாள் உன்னை இப்படி தான் போட்டுட்டு பட்டினி போடும்.